நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவருக்கு நாம் இடம் கொடுப்போம். இப்பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து ஆசீர்வதித்தீரே. அநாதையாய் அலைந்த தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அழைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை அணைத்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி தருகிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பொற்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிக்க வல்லவர் நீர் என்று நாங்கள் அறிந்து உங்களுடைய பாதத்தில் எங்களை ஆண்டவரே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக நீர் எங்களை வணைந்து
எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பாதத்தை நாங்கள் இறுக பிடித்துக் கொண்டு எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவரே யாக்கோபு உம்மை பிடித்துக் கொண்டு சொன்னது போல நாங்களும் அப்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. இந்த திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை மக்கள் அருகவும் பெருகவும் செய்க, வளர செய்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிலைப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நீர் உமது அநாதி சிநேகத்தால் எங்களை அணைத்து கொண்டதை நாங்கள் ஆண்டவரே மற்றவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக நாங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற மக்களாக இந்த உலகத்துல பிரகாசிக்கிற மக்களாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறையும் நீங்க பேசுங்க. உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தை வெளிப்படுவதாக ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் ஊழியர் அவர்கள் ஒரு விசேஷமான அறிமுகத்தை சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தினார்கள். உண்மையிலேயே இது போன்ற ஒரு அறிமுகத்தை நான் எங்கேயும் கேட்டதே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உளப்பூர்வமாக உண்மையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் செல்கிறோம். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்கள் என்ற ஸ்தாபனத்தை நிறுவி இந்தியா முழுவதும் சென்று மொழி கலாச்சாரம் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களையும் எல்லா பகுதி மக்களையும் சந்திக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். அப்படியாக இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மன்னிக்கிறோம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும் சபை மணியம் அவர்களுக்கும் திருச்சபை ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையினுடைய பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் குறிப்பாக இந்த திருச்சபை இங்கே ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்கள் அனைவரையும் இங்கே ஐயா அவர்கள் சொன்னது போல தாய்மார்கள் சங்கம், வாலிபர் சங்கம், பெரியவர்கள் சங்கம், பஜனை குழு என்று அனைத்து குழுக்களினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அந்த குழுவினர் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை சொல்லும்படியாக அனுப்பியிருக்கிறார். நாம் முதலாவது அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவன் கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும், நிறைய பேசக்கூடாது. இது உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான நேரம். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறதான நேரம். நாம் வார்த்தையை கவனமாக கேட்க பழக வேண்டும். பக்கத்தில் பேசக்கூடாது. இவைகளெல்லாம் மிக மிக விசேஷமான காரியங்கள்.
நாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம் என்பதை எதினால் நாம் வெளிப்படுத்துவோம் என்றால், நம்முடைய செய்கைகளின் மூலமாக, நம்முடைய எண்ணங்களின் மூலமாக. மனசுல எனக்கு பயம் இருக்கு, நான் பயந்திருக்கிறேன், நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, அதை என்னுடைய செயலில் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். ஆகவே தயவு செய்து என்னை நோக்கி பாருங்கள், என்னை பாருங்கள், ஆண்டவரை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கவனம் எங்கேயும் சிதறக்கூடாது. என்னை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும். சிறு பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, என்னை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும். கேள்வி இருந்தாலும் என்னை தான் நீங்கள் கேட்க வேண்டும். சரியா? இப்போ முழு கண்ட்ரோல் என் கண்ட்ரோலில் இருக்கு. கரெக்டா? வீடு கூட, வீட்டில் ஆடு என்னாச்சு, மாடு என்னாச்சு, கோழி முட்டை போட்டுச்சா, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ரைட்டா? ஓகே, வெரி குட், நல்லது. எனக்கு அருமையான தெய்வச்சனமே, மிகுந்த மகிழ்ச்சியான வேளை. ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தை எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? சரி, முதலாவது, என்னுடைய மொழி உங்களுக்கு புரிகிறதா? தமிழ் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் தெலுங்குல பைபிள் வாசித்தாங்க, அதனால அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சின்ன பிள்ளைங்க கூட, உனக்கு கூட தெரியுமாமா? சின்ன அவனுக்கு கூட புரியுதான் தமிழ். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். சரி, நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. நான் செய்திக்கு முன்பாக சில விசேஷங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதை ஆரம்பிச்சுட்டேன். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் கவனம் இங்கே இருக்க வேண்டும். நேரத்தை கொஞ்சம் பார்க்காம இருந்தால் நல்லது. நம்பர் 1. நம்பர் 2, சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. சரி, ரைட். நம்பர் 2, நான் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் செய்தி எடுப்பேன். ரைட்டா? கேள்வி கேட்டுக்கிட்டே, நானும் அப்படியே சொல்லிட்டு போவே மாட்டேன், கேள்வி கேட்டுக்கிட்டே போவேன். ஆனால் நீங்கள் நிறைய வேதம் காரியங்களை, வார்த்தைகள் உங்களுக்கு நன்றாக தெரிகிறது என்பதை உங்கள் ஊழியர் அறிமுகத்திலே நான் புரிந்து கொண்டேன். நிறைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார், நீங்களும் அதுக்கு பதில் சொன்னீங்க. அப்போ நிச்சயமா என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். அந்த பதில் எப்போ வரும் தெரியுமா? கவனம் இருந்தால் தான் பதில் வரும், இல்லையா? நான் என்ன சொல்றேன் நீ கவனிச்சாதான் பதில் சொல்ல முடியும். கரெக்டா? செய்வோமா? ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு முறை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை நமக்கு சொல்ல விரும்புகிறார். வாசியுங்கள் மறுபடியும் வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய எண்ணத்தின்படி, கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதனுடைய அர்த்தம் சொல்லுங்கம்மா. கரெக்ட். நீங்க இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் நான். அப்புறம் கேள்வி கேட்டா நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டாங்க, இல்லையா? பொதுவாக யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? இல்லை தானே? உண்மை தானே? உண்மை. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தப்பாயிடுமோ அப்படின்றதுனால தான் நாம் என்ன பண்றோம், சொல்றதுக்கு தயங்குவோம். தெரியும், பதில் தெரியும், பதில் தெரியாம இல்லை, கண்டிப்பாக பதில் தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. ஏன்? தவறாயிடுமோ, தப்பா சொல்லிட போறோம் அப்படின்ற ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்கும். கரெக்டா? அதுக்கு நாங்க, ஏன்னா ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன் இல்லையா? ஆகவே ஊழியர்களாகிய நாங்களும் அதை அடிப்படையாக கொண்டவர்கள். ஆகவேதான் இந்த அடிப்படையும் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் எதை சொன்னாலும், நான் சொல்ற கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன பதில் சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், தவறுனே சொல்ல மாட்டேன். கரெக்டா இல்லையா? அமைதியாயிட்டீங்களே. அதாவது நீங்க சொல்ற பதில் தவறாகவே இருந்தாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், தவறுனே சொல்ல மாட்டேன். ரைட்டு, கரெக்ட் அப்படின்னு தான் சொல்வேன். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி வரும், இல்லைங்க தப்பெல்லாம் நீங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டா எப்படிங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா? சரியான பதிலையும் கூடவே சொல்லிடுவோம். ஆனால் தவறு என்ற வார்த்தை, நீங்க வேணா இப்பவே கவனிங்க, தவறு என்ற வார்த்தை வரவே வராது. ஹல்லேலூயா. இப்ப ரெடியா?
பேசலாம் இல்லையா? தாராளமாக. சரி, வெரி குட். இப்ப இன்னொரு முக்கியமான காரியம், இங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்கள் பரவாயில்லை. மற்ற சபையை காட்டிலும் இந்த சபை பரவாயில்லை, ரொம்ப மேலான சபை. நிச்சயமா ஊழியர் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியும், உண்மையிலே பாராட்டப்படணும், கண்டிப்பா பாராட்டணும் அவரை. கரெக்டா? ஒரு கரத்தட்டி பாராட்டிடும். ஏன்னா இவ்வளவு பேரை கூட்டி சேர்த்திருக்கிறார், அது ஒரு பெரிய விசேஷம். அதிலும் குறிப்பா ஆண்களை சேர்த்திருக்கிறார் என்றால் அது பெரிய விசேஷம். ஆனா என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? இந்த சபையில மொத்தம் எவ்வளவு சபை, எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிறது? 25 குடும்பம். 25 குடும்பமும் இங்க இருக்கா? 45 குடும்பம். 45 குடும்பம் இங்க இருக்கிறதா? இல்ல. கரெக்டா? இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நான் ஆண்டவருடைய பாதத்தை அண்டி வந்தால்தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கரெக்டா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் அப்படியே இருந்தால் எனக்கு என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் கிடைக்காது. இப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையில என்ன சொல்றாரு? அந்த வார்த்தைக்கு நீங்க பதிலே சொல்லல. நான் கேள்வி கேட்டேன், அப்படியே போயிட்டேன்னு நினைச்சீங்க. நான் பாரு மறுபடியும் அந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து நிக்கிறேன். என்ன கேள்வி கேட்டேன்? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட், வெரி குட். கரெக்டா பதில் சொன்னாங்க. யார் கூட வருது? தேவனோடு கூட வருது. வெரி குட், ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகான பதில். ஆனா இன்னொரு முக்கியமான விசேஷத்தை விட்டுட்டீங்க. என்ன விட்டுட்டீங்க? அவனவனுடைய. அப்போ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்று பொருள். இப்ப உங்க குடும்பத்துல எத்தனை பேருமா? உங்க குடும்பத்துல 3 பேர். 3 பேர் இங்க வந்திருக்கிறாங்களா? 2 பேர் தான் வந்துக்கிறாங்க. இப்ப 2 பேருக்கான பலன் அவரோடு கூட வருது. 3வது ஆளுக்கு பலன் யாருக்கிட்ட இருக்குது? ரைட்டா? இப்ப அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? இதுதான் முக்கியம். இப்ப நாம் 2021 முடித்து 2022க்குள் அடி எடுத்து வைக்க போகிறோம். கரெக்டா? வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. அப்ப நாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் கிரியை செய்கிறவர்களாக மாற வேண்டும். என்னுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் விசேஷம். ஆண்டவர் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊர் பேர் என்ன? சின்ன கானாவூர். வெரி குட். சின்ன கானாவூர். கரெக்டா? கரெக்ட். இந்த சின்ன கானாவூர் எப்படி பேர் வந்தது? சின்ன ஊர்ன்றதுனால சின்ன கானாவூர்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இந்த சின்ன கானாவூருக்கும் உங்க வேதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படி? வெரி குட், வெரி குட். அப்ப நீங்க எல்லாம் ஒரு விஷயம் தான் இருக்கிறீங்க, கரெக்டா தான் வச்சிருக்கீங்க போல இல்லையா? ஆமா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் முதல் அற்புதத்தை கானாவூரிலே செய்தாரா? எங்க செஞ்சாரு? கானாவூரிலே செய்தார். என்ன அற்புதத்தை செய்தார்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ரைட்டா? இப்ப இது சின்ன கானாவூராக இருக்கக்கூடாது, செல்ல கானாவூராக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மாறணும்? என்னவா மாறணும்? செல்ல கானாவூராக மாற வேண்டும். சின்ன கானாவூர் அல்ல, இது செல்ல கானாவூர் என்று மாற வேண்டும். அப்ப இது செல்ல கானாவூராய் மாறினால் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாறுவதற்கான செயல்பாடுகள் நம்முடைய கிரியை, நம்முடைய செயலில் இருக்கிறது, தானாக ஆகாது. கரெக்டா? இதுக்கு ஊர் பேர் வச்சாங்க, பேர் வச்சிருக்க முடியும். யாரோ ஒருத்தர் பேர் வச்சிருப்பாங்க. இந்த ஊருக்கு சின்ன கானாவூர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேர் வச்சிருப்பாங்க. இப்ப ஐயா சொன்னார், கரெக்டா சொன்னாரு, சின்ன ஊரா இருக்குது, அதனால சின்னதா ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லி சின்ன கானாவூர்னு வச்சுட்டாங்க. கானாவூரை வைக்கணும், ஆனா இது சின்ன ஊரு, அது பெரிய ஊரு, இது சின்ன கானாவூரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதற்கு ஒரு கிரியை இருந்தது இல்லையா? அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது.
அந்த பெயர் வைப்பதற்கு பின்பாக ஏதோ பின்னணி இருந்திருக்க வேண்டும் இல்லையா? யாரும் இப்படிப்பட்ட பெயரை இதுவரைக்கும் காணா. நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில், குறிப்பா இஸ்ரேல் தேசத்துல எல்லா ஊருக்கும் அர்த்தம் உள்ளது. எல்லா பெயர்களுக்கும் அர்த்தம் இல்லையா? பெயர் வைக்கிறதுலயும் அர்த்தம் இருக்கு. ஆனா நாம அதை வழக்கத்துல கொண்டு வரல. ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் ஒரு வேத அடிப்படையிலான ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதற்கு பின்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். ரைட்டா? இப்ப இந்த சின்ன காணாவூரை நாம் செல்ல காணாவூராக மாற்றுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அந்த பிரயாசம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்கிறது. அப்போ இது நிச்சயமாக ஆண்டவரால் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த 22வது ஆண்டுக்குள் நீங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நிச்சயமாக, அவர் ஊழியர் சொன்னது போல எனக்கும் அப்படிதான் தோன்றது, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இதை இங்கே உங்களை சந்திப்பதற்காக அனுப்பி இருக்கிறார். அந்த சந்திப்பின் நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு 2022வது ஆண்டு அடியெடுத்து வைக்கையிலே நீங்கள் ஆயத்தமாகி அடியெடுத்து வைக்கும் போது நிச்சயமாக உங்கள் ஊர் மிக மிக பெரிய ஊராக, மிக பெரிய, ஐயா சொன்னார் சின்ன ஊர் என்று, அந்த சிறிய ஊரை ஆண்டவர் பெரிய ஊராக, பிரபலமான ஊராக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஊராக ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். காரணம், இந்த கானாவூரிலே தான் ஆண்டவர் தண்ணீரையே திராட்சரசமாக மாற்றினார். திராட்சரசமாக மாற்றப்பட்டது. அப்படியானால் இங்கே உங்கள் ஊரிலும் அற்புதங்களை ஆண்டவர் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களை பயன்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டியதை நாம் ஏற்ற வேளையில செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, வெறுமனே நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் பக்திக்குரியவளாக இருக்கிறேன், நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று நாம் சொல்லிக்கொண்டு இருப்பதனால் மாத்திரம் நான் ஆண்டவரை பின்பற்றவே முடியாது. நான் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அதை நான் கடைபிடிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில அது என்னுடைய அங்கமாக மாற வேண்டும், என்னுடைய சுவாசமாக மாற வேண்டும், என்னுடைய உணவாக அது மாற வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கொரோனா வந்ததா? கொரோனா வந்துச்சா? வந்துச்சு. முடிஞ்சிச்சா? முடியல. பத்தியா எத்தனை வந்துச்சு? இப்போ என்னமா வரப்போகுது. வந்தது எத்தனை? 2 வந்ததுக்கு அப்புறமும் நாம் என்னமா வந்திருக்கு. ஆமா, இன்னும் பெரிய அலையா வரல. அது எப்பவுமே நல்லா கவனிங்க. 2020 மார்ச் மாதத்துல தான் அது பெருக ஆரம்பிச்சு இந்திய பகுதியில் ஒரு பெரிய பந்து எல்லாத்தையும் அடைச்சி எல்லாவற்றையும் அடைத்தார்கள். கரெக்டா? எல்லாத்தையும் அடைச்சாங்க. 2வது அலை ஏப்ரல் மாதத்தில் பெருக ஆரம்பிச்சு. 2021 ஏப்ரல். இப்போ 2022லையும் அப்படி ஒரு ஆபத்து வெயிட்டிங். இப்போ அது வெயிட்டிங்னா அது வருமா வராதா? வரும் வராதா? ஐயா தெளிவா சொல்றாரு, வராது. வெரி குட், நல்லது, வரக்கூடாது தான் இல்லையா? எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான்.
ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வசனம் என்ன சொல்றது தெரியுமா? வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். பண்ணினேன் இல்ல, பண்ணேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், நீங்க எது சொன்னாலும் தப்புன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேனா? ரைட், சொல்லுங்க. என்ன புரியுது அந்த வசனத்துல? சொல்லுங்கம்மா. கரெக்ட். நீ கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்றீங்க. சொல்லுங்க. வர வச்சேன்றாரா? சரி, நீங்க சொன்னது ஓகே. வேற யாரு? அப்புறம் சரி, ஓகே. கை கொண்டால் என்ன பண்றாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வராதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப ஆண்டவர் தெளிவாக ஒரு விசேஷத்தை நமக்கு சொல்லுகிறார். எகிப்தில் வந்த வாதைகள் என்ன? ஏன் எகிப்து வாதையை பத்தி பேசுறாரு அப்படின்னா என்ன? என்னம்மா அதுல என்ன போட்டிருக்கு? இல்லம்மா, பயப்படாதீங்க. நீங்க கரெக்டா சொல்லுங்க. நீங்க கரெக்டா தான் சொல்லின்னு வர்றீங்க. நான் தான் சொல்றேன், நீங்க எது சொன்னாலும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க தாராளமா பேசலாம். ஆனா நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. இப்ப அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? எகிப்தின் வாதைகளை. அப்படின்னா என்ன? எகிப்தின் வாதைனா என்ன? வெரி குட். எத்தனை வாதை? 10 வாதை. அந்த 10 வாதைகளையும் உனக்குள் வர பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 10 வாதையில் ஒரு வாதை கொள்ளை நோய். கரெக்டா? இப்ப இருக்கிற கொள்ளை நோய் அந்த 10 வாதைகளில் ஒரு வாதை. புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்குள் என்ன பண்ண மாட்டேன், வர பண்ணேன், வராது என்று தெளிவாக சொல்லுகிறார். இப்ப வராது என்று உங்க ஐயாவும் சொன்னார், நீங்களும் எல்லாரும் நம்ம எல்லாரும் வாஞ்சிக்கிறோம். ஆனா வராது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க. ஜபம் பண்ணணும், வேத வசனம் வாசிக்கணும். சொல்லுங்க. கரெக்டா சொன்னார். விசுவாசிக்கணும். அப்புறம் என்னமா? விசுவாசமா இருக்கணும். அப்புறமா அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்புறமா அவருக்குள் நடக்கணும். அப்புறமா அவருக்கு செவி கொடுக்கணும். அப்புறமா வார ஆலயத்துக்கு வரணும். அப்புறமா கரெக்ட். வராதுன்னு முதல்ல நம்பணுமா? வெரி குட், ரொம்ப நல்லது. வெரி குட், கரெக்டா பேசுறாங்க. வராதுன்னு முதல்ல நம்பணும். ஓகே, ஃபைன். அடுத்தது நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும். அப்புறம் கர்த்தரை நம்பணும். அப்புறமா பேசணுமா? பேசணும். பேசினாதான் தைரியம் வரும். இங்க பேசினாதான் வெளியே போய் பேச முடியும். எல்லாரும் பேசணும். வெரி குட். இப்ப சரி, எது பாவம் தெரியுமா? எது பாவம் தெரியுமா? எல்லாமே பாவம். இப்போ எல்லாமே பாவமா இருந்தா என்ன பண்றது? எதுவுமே செய்யக்கூடாது. ஓகே, அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு என்னுடைய கட்டளைகளுக்கும் என்னுடைய பிரமாணங்களுக்கும் என்னுடைய நீதி நியமங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள் என்று சொல்லுகிறார்.
இப்ப எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்க, ஆனால் இதை சொல்லணும். கரெக்டா? இப்ப இதன் அடிப்படை. இப்ப எது தவறு என்பது எப்படி நமக்கு தெரியும்? இல்லையா? எது தவறு அல்லது எப்படி நான் கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படியணும் தெரியுமா நமக்கு? எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? என்ன அடிப்படையில கீழ்ப்படிய வேண்டும்? எதை நான் பின்பற்ற வேண்டும்? ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார், என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார், என்ன நினைக்கிறார், என்னுடைய திட்டம் என்ன, ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற நோக்கம் என்ன, யாருக்காவது தெரியுமா? உங்கள் இருப்பவர்கள் யாருக்காவது என்னுடைய நோக்கம் எனக்கு தெரிந்திருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா? 2021 முடிச்சுட்டு 2022க்குள்ள போக போறோம். ஆனால் சகோதரி அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு தெரியாது. நல்லா அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் காலங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு சிந்தை வர வேண்டும். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஏன் உபத்திரவப்படுகிறோம், ஏன் கஷ்டப்படுகிறோம், ஏன்? இப்ப ஆண்டவருடைய வருகையில உபத்திரவம் அவசியமா? உபத்திரவத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் வருவாரா? உபத்திரவம் கட்டாயமா என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அடிப்படை அங்கேதான் இருக்கிறது. ஆனால் அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன் 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 என்று சொல்லுவதனால ஒரு பலனும் இல்லை. வெறுமனே ஜெபம் பலனை தராது. புரியுது? நான் சொல்றது புரியுதா? தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். தவறான கண்ணோட்டங்கள் வரக்கூடாது. வெறுமனே ஜெபம் என்பது தவறான பாதை. ஆனால் அடிப்படைகளை புரிந்து அந்த இப்ப ஜெபம் என்ற அடிப்படை என்ன தெரியுமா? இப்ப ஜெபம் என்ற அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இப்ப பாருங்க, இந்த லேப்டாப் இருக்கா? இப்ப இதுக்கு சார்ஜ் பண்ணா என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணா என்ன பண்ணணும்? பேட்டரி போடணும். பேட்டரியை சார்ஜ் பண்ணணும்னா என்னமா? கரண்ட்ல கனெக்ட் பண்ணணும். கரண்ட் அங்க இருக்கு, இப்ப இது இங்க இருக்கு, எப்படி கனெக்ட் ஆகும்? வயர் வேணும். அந்த வயர் தாங்க ஜெபம். கரெக்டா? அந்த வயர் தான் ஜெபம். ஆனா அந்த வயர் இருந்தாலே என்ன நடக்காது? கரண்ட் சார்ஜ் ஆயிடுமா? கரண்ட் இருந்தாதான் சார்ஜ் ஆகும். அல்லது சார்ஜை உறிஞ்சக்கூடிய சக்தி இந்த கம்ப்யூட்டருக்கு இருந்தாதான் அந்த கரண்ட்டை இதுக்குள்ள கொண்டு வர முடியும். கரெக்டா? இப்ப அப்படிப்பட்ட அடிப்படை தான் ஜெபம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள. இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணா போயிடும், ஜெபம் பண்ணா போயிடும், ஜெபம் பண்ணா எல்லாம் சொல்ல அல்ல. அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அதை ஆண்டவர் கேட்டு அவர் பதில் தர வேண்டும். அந்த பதில் தான் என்னை சுகமளிக்குமே தவிர வெறுமனை ஜெபம் கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியுமா? இப்ப நம்ம கனெக்ட் பண்ணி இப்ப வயர் போட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் ஆச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல உள்ள சிக்னல் இருக்கு, ஒரு லைட் எரியும். அந்த லைட் எரியலனா என்ன அர்த்தம்? சார்ஜ் ஆகலன்னு அர்த்தம். அதுதான் இப்ப அது இருக்கிறதா நமக்கு? அந்த நம்பிக்கை, அந்த அடிப்படை நமக்கு உண்டா? நான் ஜெபம் பண்றேன், அந்த அடிப்படை நமக்கு உண்டா? கரெக்ட் எரியுது, லைட் எரியுது, ஜெபம் கேட்கப்படுதுன்னு இருக்கா? இல்லை. அப்ப இது எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு என்னுடைய கட்டளைகளுக்கும் என்னுடைய பிரமாணங்களுக்கும் என்னுடைய நீதி நியமங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால், அவர் சொல்றாரு, அப்பொழுது எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்குள் வர பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அடிப்படையை மறந்து நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு நிறைய மரணங்கள், ஏராளமான மரணங்கள். ஆனால் இந்த மரணம் என்பதை நாம் உணர்வதே இல்லை. அதனாலதான் நாம் சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுக்கு போறதை காட்டிலும் சாவு வீட்டுக்கு போறது நலம். ஏன்? எதுக்கு அப்படி சொல்றாங்க? எல்லா மனுஷன் இப்ப அந்த முடிவை நாம் புரிந்திருக்கிறோமா? பார்க்கிறோம். இப்ப நல்ல அழகான வார்த்தை, அழகா நீங்க பதிலும் நல்லா சொல்றீங்க. அந்த முடிவை நான் உணர்ந்திருக்கிறேனா? இல்லையா? இல்லை. நேற்றைக்கு ஒரு சகோதரர் மரித்து போனார். அந்த நேரத்துல நான் நினைச்சு பார்த்தேன், அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்க சொந்தக்காரருடைய கல்யாணத்துக்கு போறதுக்காக வேண்டி
ஷூ எல்லாம் போய் வேலூரில் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஷூ கல்யாணத்துக்கு போகிறதுக்காக ஷூ வாங்கிட்டு அங்கேயே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தவர் திடீர்னு ஒரு விதமான மயக்கம், ஏப்பம் வர முடியாத ஒரு கஷ்டம், ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து அதே நொடியில் மரித்து போனார். அப்போ அவருடைய நினைவுகள் என்ன, அவருடைய செயல் என்ன, எல்லாம் ஒரு நொடியில் முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு அவர் இல்லை இல்லையா? 3 நாள் ஆச்சு. அவரை எங்கே போட்டாங்க? மண்ணில் புதைச்சிட்டாங்க. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், என்ன இப்படி வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை. ஆனால் இதை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. நிச்சயமா இல்லை. அந்த நேரத்தில் அந்த நினைவு இருக்கிறதே தவிர அடுத்தது நம்முடைய பழைய ஓட்டத்துக்குள் நாம் வந்து விடுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிற. வாசிங்கள் ஆமோஸ் 4வது அதிகாரம் 10வது வசனம். ஆமோஸ் பழைய ஏற்பாட்டு பகுதி 4:10. வாசிங்க, கரெக்ட். பத்தியா? மறுபடியும் என்ன பேசுறாரு? மறுபடியும் அதே கொள்ளை நோயை குறித்து பேசுகிறார். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை. இப்ப வந்துச்சா? கொள்ளை நோய் வந்துச்சா? வசனமும் சொல்லுகிறது, வசனமும் உறுதி செய்கிறது. முதல்ல ஆரம்பத்துல சொன்னார், உங்களுக்குள் அனுப்ப மாட்டேன், ஏன் இப்படியெல்லாம் செய்யுங்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை நீங்கள் செயல்படுத்துங்கள், அப்பொழுது என்ன நடக்காது என்றால் இந்த கொள்ளை நோய் உங்களுக்குள் வராது என்று சொன்னார். ஆனால் நிலைமை, அவருடைய வார்த்தையை நாம் கேளாதவர்களாக நாம் வாழ்ந்தபடியினாலே முதல் கொரோனா வந்துச்சா? முதல் கொரோனாவுக்கும் 2வது கொரோனாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எப்போ? 2வது. முதல் கொரோனால அதுதான் அடிப்படை. இப்ப முதல் கொரோனாவுக்கும் 2வது கொரோனாவுக்கும் முதல்ல ரொம்ப மென்மையாக வந்தது, அது ஒரு வேகத்தை எடுக்க வந்தது. அப்ப ஆண்டவர் நினைச்சார், மக்கள் பயப்படுவாங்க, மக்கள் ஜாக்கிரதைப்படுவார்கள், மக்கள் என்னை திரும்பி பார்ப்பார்கள், என்னிடத்தில் ஓடி வருவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனா என்ன நடந்துச்சு? எல்லாரும் ரொம்ப சேஃபா பந்து போட்டாங்க, ஸ்கூலை க்ளோஸ் பண்ணாங்க, வேலையெல்லாம் வந்தாச்சு, எல்லாம் போய் வீட்டில் என்ன பண்ணிட்டோம்? முடங்கி உட்கார்ந்தோம். எல்லாம் ஆன்லைன் வந்துச்சு, எல்லாம் அப்படி திசை மாறி ஆராதனை கூட ஆன்லைன்ல நடந்துச்சு இல்லையா? சர்ச்சில் இருந்தாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம பக்கத்தில் பேசிக்கிட்டு இங்கே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடுவோம். ஆன்லைனில் பேசினா என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டு படுத்துன்னு சில பேர் பார்ப்பாங்க இல்லையா? படுத்துனே பார்ப்பாங்க, படுத்துனே கால் மேலே தூக்கி வச்சுன்னு பார்ப்பாங்க. எப்படியோ அது சௌகரியம் இல்லையா? வீட்டில் நடக்குது, ரைட், சரி, அப்படி போச்சு. ஆனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் 2வது கொஞ்சம் வீரியமாக மாற்றினார். சரி, வீரியமாயிற்று, மிக பயங்கரமாக வந்தது. உண்மையிலேயே எல்லாரும் பயந்தோம், கரெக்டா? யாரும் பயப்படலன்னு சொல்லவே முடியாது, ரொம்ப பயந்தோம். ஏன்னா ஆக்சிஜன் பிரச்சனை வந்தது, மருத்துவமனைகள் காலி, நிறைய. எனக்கே தெரியும், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தரை வந்து ரொம்ப இளம் வயசு, அவருக்கு மிஞ்சி போன ஒரு 50 வயசு இருக்கும், நல்லா இருந்தார். ஆனா திடீர்னு ஓடி வருகிறான், ஐயா அவருக்கு ஆக்சிஜன் பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம்? நான் என்ன சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாமே. ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலும் பெட் இடம் கிடையாது, எந்த ஹாஸ்பிட்டலும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ஆலோசனையை சொன்னோம், ஆம்புலன்ஸ் ஒன்று பிடிங்க, ஆம்புலன்ஸில் கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கும், அதில் கொஞ்ச நேரம் அந்த ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு அதுக்குள்ளே நம்ம தேடி பிடிக்கலாம், எங்கேயாவது கொண்டு போய் நம்ம அதில் சேர்த்துட முடியும், அதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அதற்கு முன்பாக என்ன பண்ணிட்டாரு, மரித்து போனார். அப்போ அந்த அளவுக்கு பாதிப்பை அது ஏற்படுத்தினது. இப்ப 3வது கொரோனா வர காத்திருக்கிறது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒமிக்ரான். அந்த ஒமிக்ரான் முதல்ல வரும்போது 10 நாடுகள்ல பரவி இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த 2வது நாளே அது 20 நாடுகள், அடுத்தது 30, 40, 50, 75, நேற்றைக்கு 85 நாடுகள் பரவி.
இங்கிலாந்தில் மட்டும் 95,000 பேர் பாதிப்போடு இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இது என்னைய செய்தி என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை நிலவரத்தை நான் பேசுகிறேன். வெள்ளிக்கிழமை நிலவரப்படி 95,000 பேர் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு நாள் பாதிப்பு. இப்ப தயவு செய்து ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பயமுறுத்துறதுக்காகவோ உங்களை வருத்தப்படுத்துவதற்காகவோ அல்ல. ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்கள் என்று சொல்வதற்கான அடிப்படை தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் அழகாக இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வேதாகமத்தை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று சொல்ல முடியுமா? நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இந்த வேதாகமம் இதுதான் வேதாகமம் என்று யாராவது சொல்ல முடியுமா? நீங்க புரிந்து கொண்டது, நீங்கள் எதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களில் இருக்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த வேதத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வேதாகம் வைத்திருக்கிறார்கள்? பத்தியா, ஆண்கள் பக்கம் 2 தான் இருக்கு, 3 தான் இருக்கு. வெரி குட். சரி, பரவாயில்ல. தயவு செய்து மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இது மிக முக்கியம். இப்ப ஒண்ணு சொல்லுங்க, இந்த வேதாகமம் எதை எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது, அல்லது இந்த வேதாகமத்தினுடைய அடிப்படை தான் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஓகே, வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. ஓகே, ஃபைன். அடுத்தது, அப்ப ஞானம் கொடுக்குது. அப்புறம் என்னமா சொல்ல மாட்டேன்றீங்களே, பயப்படுறீங்களே, சீக்கிரமா. பரலோகத்துக்கு வழி காட்டுது. வெரி குட், சூப்பர், வெரி குட், ஃபைன், வெரி குட். அடுத்தது வெரி குட். சரி, ஓகேவா? இப்ப நாம அந்த வேதத்தை பின்பற்றுகிறோமா இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. வழி காட்டுது, பரலோகத்துக்கு வழி காட்டுது, அதுவே எனக்கு பாதையா இருக்குது, அதுவே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறது, எல்லாம் ஃபைன். பின்பற்றுகிறேனா? இல்லை. எப்ப பின்பற்றுறதா உத்தேசம்? அதாவது சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க. இல்லைங்க அடுத்த வருஷம், இல்லைங்க இன்னும் 2 வருஷம் போட்டோம், இல்ல ஒரு 3 வருஷத்துல ஏதோ ஒண்ணு, இல்ல அடுத்த நாளைக்கே எடுக்கிறேன், இல்ல இப்பவே இந்த நிமிஷமே ஸ்டார்ட் பண்றேன், எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. பிரச்சனை என்னமா? ஆமா, பிரச்சனை வந்தா வேதத்தை பார்ப்போம். அப்ப பத்தியா, இப்ப கொரோனா வர்றது நியாயம் இல்லையா? நீங்களே பதில், நீங்களே கேள்வியா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார் சொல்லு. நீங்களே சொல்றீங்க, ஐயா சொல்றாரு, பிரச்சனை வந்தா நான் பைபிள் எடுப்பேன், பிரச்சனை இல்லை முண்டு வேலை வச்சிருவேன், அது தொடவே மாட்டேன். கரெக்ட். இப்ப அதனாலதான் கொரோனா வந்திருக்குது. இப்ப கொரோனா வந்தது கரெக்ட் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? அப்புறம் அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணுங்க. இப்ப சரியாகுமா? இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க. இப்ப பிரச்சனை எதுக்கு வந்திருக்குது? நான் பைபிள் எடுக்காதனால பிரச்சனை வந்திருக்கு. இப்ப அந்த பிரச்சனைக்காக நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். இப்ப எது கேட்கப்படுமா? அப்ப கேட்கப்படாத ஜெபத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கரெக்டா? பாத்தியா, எல்லாமே கரெக்டா இருந்தா எப்படி? இப்ப எதுக்கு என்ன தீர்வு நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒண்ணு, இப்போ மனமாற்றம் தான் நமக்கு வரணும். கரெக்டா? இப்ப இது ரொம்ப சிம்பிள், நீங்க நினைக்கிறது போல இல்லை. நிச்சயமா நீங்க எனக்கு நான் இந்த இப்ப உங்களுக்கு எவ்வளவு நேரம் நீங்க கை தூக்குனேன்னு நிறுத்திடுவேன். நான் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டே போக மாட்டேன். உங்களுக்கு நீங்க கேட்கிற வரை மட்டும் தான் நான் சொல்லுவேன். கையை தூக்கிட்டீங்க உடனே அடுத்த நிமிஷமே ஸ்டாப் பண்ணி மைக்கை கொடுத்துருவேன். அவ்வளவுதான். இப்ப கூட முடிச்சிருவேன், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்களானால்
நாம் இதை குறித்து மேலும் நிறைய காரியங்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். சரி, நல்ல கவனிங்க. இங்க ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை இங்க சொல்லுகிறார். சங்கீதம் 88 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 88:8. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினேன். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன பேரு? கொள்ளை நோயா? இதுக்கு பேரு சோஷியல் டிஸ்டன்சிங். கரெக்டா? இன்னைக்கு அதான பண்ணிட்டு இருக்கோம். நாம எதுக்கு மாஸ்க் போடுறோம்? ஏன்னா என்ன அது அழகா போட்டிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை ரசியுங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு அறிமுகமானவர்களுக்கு என்ன வாக்கிட்டீங்க? அருவருப்பாக்கி விட்டீர்கள். அப்ப என்னுடைய சுவாசத்தை நான் மறைக்கிறேன் என்ற பொருள் தானே. அப்போ இன்னைக்கு மாஸ்கை பத்தி பேசுது. நான் வெளியே போகக்கூடாது, நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று பேசுகிறது என்றால் ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் நான் உங்களை கேட்டேன், வசனம் என்பது நமக்கு எதையோ சொல்வது அல்ல, நம்முடைய வாழ்வை நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. நான் மனமாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது அனுதினமும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இப்ப எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கிறது? 1 2 3 4 5 6 7 கண்டிப்பா நடக்குதா? ஐயா, எத்தனை மணிக்கு நடக்குதுங்க குடும்ப ஜெபம்? 7 8. ஓகே. டெய்லியா? டெய்லி. வெரி குட். இங்க யார கை தூக்குனாங்க? 8:30. டெய்லி நடக்குதா? வெரி குட், ஃபைன். இப்போ இவங்க எல்லாம் கரெக்ட். மத்தவங்க எல்லாம் எப்ப பண்ண போறதா உத்தேசம்? 2025ல. பத்தியா? 25க்கு போயிட்டாரு. 22. இப்ப ரொம்ப முக்கியம். சரி, வேத வாசிப்பு. வேதத்தை வாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அனுதின வாசிப்பு 2 பேர். அனுதினமும் 2 பேர் வாசிக்கிறாங்க. 3 4. சங்கீதம் 1வது அதிகாரம் 1 2 வசனங்களை வாசிங்க. பத்தியா? மனப்பாடமா இருக்குது. மனப்பாடமா இருக்கு இல்லையா? வசனம் மனப்பாடமா இருக்கு. கரெக்டா? சரி, தெலுங்குல சொல்லுங்க பார்க்கலாம். அழகா இருந்துச்சு அது. இல்லையா? யாரோ ஒருத்தர் எனக்கு கேட்கல. ரெண்டாவது வசனத்தை சொல்லுங்க. 2வது வசனத்தை சொல்லுங்க. இல்ல, பரவாயில்ல, உட்காந்து சொல்லு, பரவாயில்ல. பாத்தீங்களா எப்படி வாசிக்கணுமா? அப்புறம் இன்னொன்னு சொல்லிச்சு பாருங்க. ஆனந்திச்சு இல்லையா? தியானிச்சு. அப்புறம் இன்னொன்னு இல்ல, நல்லா நீ சொன்னியமா? நீ இப்ப மறுபடியும் சொல்ல அந்த வசனத்தை. ஆனந்திச்சு. கரெக்டா? ஆனந்திச்சு. கரெக்டா? அதாவது வசனம் என்ன, தமிழ் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். அப்ப பிரியமாக இருக்கணும், பிரியமாய் வாசிக்க வேண்டும், அனுதினமும் வாசிக்க வேண்டும். அனுதினமும், அதாவது அனுதினமும் கூட கிடையாது, இரவும் பகலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையும் மாலையும். ஆதியாகமம் வாசிக்கும். காலையும் மாலையும் என்பது என்னன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 4வது வசனமா?
பத்தியா? அப்போ ஒரு நாள் என்ன? ஒரு நாள் என்பது என்ன? இரவும் பகலும். அப்ப நான் வேதத்தை எப்படி வாசிக்கணும்? இரவும் பகலும் என்றால் 24 hours. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரமும் அது என்னுடைய தியானமாக மாற வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிற அடிப்படை அதுதான், இரவும் பகலும். இப்ப நீங்க கேட்கலாம், அடுத்த கேள்வி நீங்க தான் கேட்கணும். கேட்க மாட்டேன்றீங்க. பத்தியா? நானே கேட்கட்டா? நானே கேட்க. இப்ப நான் வேலை செய்யட்டுமா வேலை செய்ய வேணாமா? பத்தியா? நீங்க கேட்க நினைச்சது நானே கேட்கிறேன் இல்லையா? இப்ப நான் வேலை செய்யறதா, நீங்க 24 மணி நேரம் பைபிள் வாசிச்சிருந்தா நான் எப்படி வேலைக்கு போறது? நான் எப்படி சமைக்கிறது? கேள்வி வரணுமா வேண்டாமா? வரணும். ஆனால் அதற்கு அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த மாதிரி கேள்விகள் தான் நீங்க கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் நான் ஜெபம் என்கிற அடிப்படை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? நான் புரியுதா நான் சொல்றது? நான் சொல்றது தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. ரொம்ப நுணுக்கமான விசேஷம் இது. இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்க வேண்டும். இப்ப அதுக்கு அடிப்படை என்ன? நாம பார்த்தோம். இரவும் பகலும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று என்று பொருள். அப்ப ஒரு நாள் முழுவதும் தியானிக்க வேண்டும். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்பது என்ன என்று சொன்னால், நான் இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அடிப்படையில் அது சாத்தியம் இல்லை. கரெக்டா இல்லையா? அடிப்படையில் சாத்தியமா? இல்லை. அப்ப என்ன செய்யணும்? நீங்க சொல்றத சொல்லிட்டே போங்க, நான் செய்யறதே செய்யறேன் அப்படி போறதா? அங்க ஃபைன், வெரி குட், அது நல்ல வார்த்தை, அது தவறு இல்லை. ஆனா இன்னொரு அடிப்படை இருக்கிறது. இன்னொரு அடிப்படை என்னன்னா, இத ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் எனக்கு வேதம் எனக்கு இப்படி சொல்லி கொடுக்கிறது, நான் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது, எனக்கு அது வாஞ்சையாக இருக்கிறது, நான் செய்ய வேண்டும். ஆனால் இயல்பாக முடியாது, நான் என்ன செய்யட்டும்? யாரை கேட்கணும்? ஆண்டவரை தான் கேட்கணும். நானா முடிவு பண்ணக்கூடாது. இப்ப சபைக்கு வர சொல்லி ஊழியர் சொல்றாரு, கரெக்டா? சபைக்கு வரணும். இப்ப இங்க ஜென்ஸ் கம்மியாகிறாங்க, என்ன காரணம்? வேலைக்கு போய்க்கிறாங்க, கரெக்டா? ஆனா ஆண்டவர் சொல்றார், இது என்ன நாள்? ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல என்ன பண்ற? வாசிங்க, ஆதியாகமம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். வசனம் சொல்லுதா? நாம செய்யறோமா? நாம செய்யறோமா? செய்யல. இப்ப என்ன, அதுக்கு என்ன வழி பண்ணலாம்? என்ன வழி? இதற்காக தான் ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவரை தொடர்பு கொள்ள வேண்டும். நான் இந்த இப்ப ஊழியர் என்ன சொல்வாரு? சர்ச்சுக்கு வாங்க, கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வரணும், ஆராதனையில கலந்து கொள்ளுங்கள் சொல்லுவார். அது அவருடைய வேலை. இப்ப உங்களுடைய வேலை, எனக்கு வேலை இருக்குது, நான் எப்படி வர்றது? இப்ப இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? கண்டுபிடிக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? நாமளே ஒரு முடிவு எடுத்துரு. அவர் சொல்லிட்டே இருப்பாரு, கரெக்டா? அப்படித்தானே? அவர் சொல்றது சொல்லிட்டே இருப்பாரு. நாமெல்லாம் போக முடியுமா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, அதானே உடனே. ஆனா அது முறை அல்ல. நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட அது பெட்டிஷன் போடணும். ஆண்டவரே, ஊழியர் என்னை வர சொல்றாரு, வார்த்தையும் அதை தான் எனக்கு சொல்லுகிறது, நான் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அது முக்கியம். வரணுங்கிறது முக்கியம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க அவர்கிட்ட சொல்லி அவர் உங்களுக்கு அதற்கான தீர்வு சொல்லுவார். அந்த தீர்வின்படி நீங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டவர் தீர்வு எப்படி சொல்லுவாரு? வராதுன்னு சொல்லுவாரா? வரணும்னு தான் அவரும் சொல்லுவாரு. அதற்கு ஏற்ப உங்களுக்கு சூழ்நிலைகளை மாற்றுவார். இப்போ வாசிங்க ஆதியாகமம். இப்போ எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா? கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலான்றாங்களே, யாரும் கேட்குது. நான் முடிச்சிடுறேன். சரி, வாசிங்க ஆதியாகமம் 26வது அதிகாரம்
5வது வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். அவன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இதற்கு சரி நானே பதில் சொல்றேன். இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை யாராவது பெற முடியுமா? முடியாதா? இப்ப வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்க. சரி, நான் இதை மட்டும் முடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பேசலாம். சரியா? இப்ப இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க சம்பாதித்தாலும் 24 hours ஓட்டி செஞ்சாலும் நீங்க ஓடி ஓடி உழைத்தாலும் இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெறவே முடியாது. யாராலும் பெற முடியாது, யாராலும் பெற முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய ஆசீர்வாதம், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். யாக்கோபுக்கு ஆண்டவர், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த அடிப்படையை தான் சொன்னார். வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க முடியுமா? மணலை எண்ண முடியுமா? அதுபோல் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். அப்படியாக தான் இன்று வரையிலும் எத்தனையோ சந்ததிகள் எழும்பினது, எத்தனையோ சந்ததிகள் வந்தது, எல்லாம் அழிந்து போனது. ஆனால் இஸ்ரவேல் சந்ததி மாத்திரமே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், 4வது வசனத்தை வாசிங்க. அதே 26 நாள். கரெக்டுமா? வாசிங்க. என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால். பத்தியா? இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஆபிரகாம் அதை செய்தார் என்று சொல்லுகிறது. அப்ப இதுதான் அடிப்படை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்பது இதன் அடிப்படையில் தான் வரும். இதுதான் அடிப்படை. அப்ப என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி ஒரு அழகான ஒரு ஓமை நமக்கு சொல்லுகிறது. ஒரு எஜமானன் பிரயாணப்பட்டு போகிறான். போகின்ற பொழுது அவன் தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து அங்கே இருக்கிற 3 ஊழியக்காரர்களிடத்துல கொடுத்தானாம். ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் எத்தனை தாலந்து? 1 தாலந்து. அவன் வெகு நாட்களுக்கு பிறகு திரும்பி வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வந்தபோது அவன் 5 தாலந்தை பெற்றவன் அந்த எஜமானிடத்தில் வந்து, ஐயா, உம்மிடத்தில் 5 தாலந்தை பெற்றேன், அதை கொண்டு 5 சம்பாதித்தேன், இதோ என்று கொடுக்கிறான். அப்ப அந்த ஊழியக்காரன் என்ன சொன்னதாக வேதம் சொல்லுகிறது? வாசியுங்கள். மத்தேயு 20 வாசிக்க மாட்டேன்றீங்களே. பத்தியா? மறந்துட்டீங்க. వాసిగా వాసిమా మీకు తెలియదు గనుక వెలుగుగా ఉండుడి. పరలోక రాజ్యము ఒక మనుషుడు దేశాంతరమునకు ప్రయాణమై அதில்ல அப்பொழுது 5 தாலந்து வாங்கினவன் 5 தாலந்தை கொண்டு வந்து ஆண்டவனே தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுக்கு எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். பத்தியா? இந்த அடிப்படையை பெறுகிறவர்களாக நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு வருகிறோம், இந்த பூமியில பிறக்கிறோம், புறப்பட்டு போகிறோம். 5 தாலந்தை 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 5
இதான அடிப்படை. என்ன கண்டோம்? ஒன்னும் காணல. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது சொல்லுவார்? அவன் உண்மையும் உத்தமமாய் நடந்தால் ஆண்டவர் சொல்லுவார் என்ற அடிப்படை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த அடிப்படையிலே மாற்ற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அப்ப முடிக்க விரும்புகிறேன், நன்றாய் கவனியுங்கள். உங்கள் முதலாவது உங்க குடும்பத்தை ஆதாயம் பண்ணுங்க. யார் ஆதாயம் பண்ணணும்? உங்க குடும்பத்தை. அவரவர், இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவரவர் குடும்பத்தை முதலாவது ஆதாயப்படுத்துங்கள். அப்படி ஆதாயப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுவார், விருத்தியடைய செய்வார். ஆண்டவர் இந்த சின்ன காணாவூரை செல்ல காணாவூராக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதுதான் அடிப்படை. இப்ப அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைகளுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்வேனானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகுவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களை கொண்டு மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் நிமித்தமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற அடிப்படை. இதுதான் அடிப்படை. ஆபிரகாமுக்கும் இதே அடிப்படையிலே தான் ஆசீர்வாதம். உன்னை கொண்டு என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் வாழ்வு, உன்னுடைய வாழ்வை கொண்டுதான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் எந்த நாழிகையானாலும் வருவார் என்பதை நாம் அதாவது திருடன் வருகிற வண்ணமாக ஆண்டவர் வருவாராம். அதாவது அந்த திருடனுக்கு அவன் எப்ப வருவான் நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை அவன் வருகிற நாழிகளும் தெரிந்திருந்தால் அவன் கண்ணமிடாதபடிக்கு அவன் தன்னுடைய பொருட்களை பாதுகாப்பான். தெரியாததுனால என்ன பண்றான்? இழந்து போகிறார்கள். இன்றைக்கு ஏராளமான காரியங்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். முதல் எச்சரிக்கை வந்தது, இரண்டாவது எச்சரிக்கை வந்தது, மூன்றாவது வர காத்திருக்கிறது. மாத்திரமல்ல, மழை எப்படி வருகிறது தெரியுமா? மழை இன்றைக்கு எப்படி வருகிறது? இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏராளமான வெள்ளங்கள், பூசல் காற்றுகள். கடைசியாக அந்த வசனத்தையும் வாசிங்க, அதையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 13:13 எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லியும் நான் கேளாமல், நான் கவனியாமல், நான் உணராமல் இருந்தால், ஆண்டவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் எங்களை அனுப்பி உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நான் வாசிக்கவில்லை, வாசிக்க தெரியாது, எனக்கு படிப்பு அறிவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்வீர்களானால், நீங்கள் அதை படித்து புரிந்து கொள்ள கூடாததை வசனத்தின் மூலமாக, பேசுவதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கவனித்து கேளுங்கள், வாசியுங்கள். ஆகையால் என் உக்கிரத்திலே, உக்கிரம் என்றால் என்ன? கோபத்திலே. பாத்தீங்களா எப்படி எழுதுறார் பாருங்க, வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, வாசிங்க. கொடிய பூசல் காற்று. இன்னைக்கு பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா பூமி அதிர்ச்சி. பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கு பூசல் காற்று. அமெரிக்க தேசம் கிட்டத்தட்ட 8-9 மாகாணங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. தெரியுமா? பார்த்து கேள்விப்பட்டதுண்டா? பாத்தீங்களா? பார்த்து என்ன பிரயோஜனம்? எங்கோ நடக்குது, நமக்கு இல்லையே. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்கோ நடக்குது, நமக்கு இல்லை. எங்கோ நடக்குது, வாசியுங்கள். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழை. இன்னைக்கு எந்த பகுதியில மழை பெஞ்சாலும் என்னவா வருது? வெள்ளம் தான் வருது. எங்க அடிச்சாலும். இல்ல, ஏன் இவ்வளவு தண்ணி வருது? வெள்ளமாக அடிக்கிறது என்று அர்த்தம். ஏன்? என்னுடைய உக்கிரத்தில் அது வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய உக்கிரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கோபம் பெரியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தாம் உருவாக்கின மனுஷன் கெட்டு போவது அவர் ஒரு நாளும் சகிக்க மாட்டார் என்பதற்காக இவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அழிப்பது தேவனுடைய வேலை அல்ல. என்னையும் உங்களையும் மனம் திருப்புவது ஆண்டவருடைய வேலை. அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இந்த தருணம் ரட்சிப்பின் தருணம். புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது மனம் மாற்றப்பட்டவர்களாக,
மனம் மாறினவர்களாக, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதம். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஏராளமான காரியங்கள், இன்னும் விசேஷமான காரியங்களுக்கு போகவே இல்லை. இப்ப பேசுறது எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். சொல்ல வந்தது வேறு, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டது வேறு. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களை. ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசி இருப்பார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கான வார்த்தைகள், உங்கள் அவரவரை ஆண்டவர் அவர் சொல்லுகிற வண்ணமாக அவரவருடைய கிரியைகளின்படி என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய பலன் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப அவரவரை நிச்சயமாக ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நிச்சயமாக உங்களை தொட்டிருப்பார். அந்த தொடுதலை உணருங்க. ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஒருவேளை அறியாமல், ஒருவேளை தெரியாமல் நான் இப்படி போய் கொண்டிருக்கிறேன், உணராமல் என்னுடைய காலம் என்ன கடந்து கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால் நிச்சயமாக அந்த ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக தேவ மகிமையை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது அழிவு. மறந்து விடாதீர்கள். இந்த அழிவுக்குள் நாம் போவதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளை, இந்த ஸ்லாக்கியங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அது முடிவல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக முடிவல்ல. இந்த முடிவை மாற்றுவதற்காக தான் தேவன் இறங்கி வந்தார். அந்த நாளை தான் நாம் வருகிற சனிக்கிழமை கொண்டாட இருக்கிறோம். அந்த பிறப்பை கொண்டாட இருக்கிறோம். அந்த பிறப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாட இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களாக இருக்கிறது. ஆனால் பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. அந்த கொண்டாட்டம் என்பது ஆத்தும ரட்சிப்புக்காக இருக்க வேண்டும், சரீர மேன்மைக்காக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சரீரத்திற்கானது அல்ல, அது ஆத்துமாவிற்காக. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய தினம் ரட்சிப்பின் தினம். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது உண்மையானால், ஆண்டவர் என்னை மீட்டது உண்மையானால், நாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வதற்கு சித்தமாக இருக்கிறார். அருமையான ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அந்த மகிமையான ஆலயம் அது மகிமைப்பட வேண்டுமானால், அது நிறைவடைய வேண்டுமானால், அது அநேகருக்கு சாட்சியாக நிற்க வேண்டுமானால் எனக்குள் மாற்றம் வேண்டும். பிரியமானவர்களே, நமக்குள் அந்த மாற்றம் வந்தால் நிச்சயமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் அதிகமாய். கொடு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேளத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கீர்த்தனை பாட புத்தகத்தில் 125வது பாடல், தேனிமையிலும் இயேசு